சாதாரண சாப்பாட்டு அரிசி வச்சு குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் பீஃப் பிரியாணி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் நெய் சேர்த்து சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இது பொரிய விடுங்க. கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வதங்கி வந்ததும் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் லைட்டா வதக்கி விட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பீஃப் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் மட்டன் பீஃப் இப்படி எதுலனாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு பீஃப்ல செய்யறேன். பீஸ் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டா வெந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் சாப்பாட்டு அரிசியில செய்யறதுனால 1க்கு 2 தண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி அரிசியா இருந்துச்சுன்னா 1க்கு 1.5 வச்சுக்கோங்க போதும். 4 விசில் விட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1/4 பகுதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். கடைசியா கொஞ்சம் புதினா மல்லி தூவி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். நார்மல் சாப்பாடு அரிசியில குழையாம அடிப்பிடிக்காம ரொம்ப டேஸ்டான பீஃப் பிரியாணி உடனே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நன்றி.